வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் ரோகன் ஜோஷ். காஷ்மீரி ஸ்பெஷலான இந்த டிஷ்ஷை எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் மட்டன் 1 kg எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 3 பிரிஞ்சி இலை, பச்சை ஏலக்காய் 3, கருப்பு ஏலக்காய் 3, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு. ஒரு குக்கர்ல வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ் வந்து ட்ரெடிஷ்னலாக கீல தான் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹெல்த் கான்ஷியஸ்னால கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கீ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் கீயும் நல்லா காஞ்ச உடனே தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றாவே சேர்த்துடலாம். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எல்லா ஹோல் ஸ்பைசஸுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த ஆயிலில் இறங்கட்டும். இப்போ வந்து நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கலாம், ஏன்னா எண்ணெயில் போட்டால் தெறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மட்டன் வந்து நல்லா வதக்கி விடணும். இது வந்து கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். லிட்டரலாக நம்ம ஃப்ரை தான் பண்ணுறோம். இதை மட்டன் சேர்த்து ஒரு 5 minutes ஆயிருக்கு. இந்த அளவுக்கு மட்டன்லேருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிக்கு. திரும்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டி அந்த மட்டன் ப்ரௌன் கலராக ஆற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இதுலேயே ஆல்மோஸ்ட் மட்டன் ஒரு 50% குக் ஆகிடும். மட்டன்லேருந்து வந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி இப்போ அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மட்டனை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணணும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், ஆனால் ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் குக் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டன் ஃப்ரை ஆகும். ட்ரை பவுடர் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துலாம். நான் 1 kg மட்டன் எடுத்துக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். அது இல்லாதவங்க நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், வறுத்து நல்லா பொடி பண்ண சீரகம், அதே மாதிரி சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கர்ட் 1 கப், பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பெருங்காயம். நம்ம ரெகுலராக பண்ணுற டிஷ்ஷில் நம்ம பெருங்காயம் மட்டன் யூஸ் பண்ண மாட்டோம். பட் வந்து பெருங்காயம் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி குங்குமப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியம். காஷ்மீர்னாலே குங்குமப்பூ தான். குங்குமப்பூ ஒரு 2-3 சிட்டிகை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் மில்க், வார்மான மில்கில் முதல்ல குங்குமப்பூ ஊற வச்சிடலாம். 1 கப் கர்ட் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இந்த மிக்சர் ட்ரை மசாலாஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாட்டரியாக வேணும், தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலுமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுதான் மெயின். மட்டன் வந்து அங்கங்கே நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோம்னா நம்ம மசாலா மிக்ஸை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். டக்குன்னு வந்துடும். நம்ம ஆல்ரெடி மட்டன் ஃப்ரை பண்ணதுனால டக்குன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம் மெயினாக. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குங்குமப்பூ வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாலில் குங்குமப்பூ கரைச்சி வச்சோம், அந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், நம்ம காஷ்மீரி ரோகன் ஜோஷ் எண்ணெய் மிதக்கிட்டு பார்க்கவே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, சேம் டைம் ரொம்ப தின்னாகவும் இருக்காது. ஒரு இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சப்பாத்தி
நான் அந்த மாதிரி ரோட்டி வகைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டோட வச்சு சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம இதை சாப்பிடலாம். இந்த புலாவ் பிரியாணிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.